அப்படி குடிச்சிட்டு காலை அடக்கக்கூடிய பானம் வந்து பித்தத்தை குறைப்பதாக. காலையில காஃபியோ தேநீரோ பித்தத்தை கூட்டுவது, அது பித்தத்தை நல்லா உற்சாகமா இருக்க ஒரு எனர்ஜி இருக்கு. கரிசலாங்கண்ணி டீயை குடிச்சாலோ இல்லைன்னா கரிசலாங்கண்ணி நம்ம தாவரங்கள்ல ஆவாரை தேநீர் ஆவாரை குடிச்சாலோ அது பித்தத்தை குறைக்கும் காலை. பித்தத்தை குறைக்கக்கூடிய பானத்தை நம்ம இப்போ கரிசலாங்கண்ணி குடியை நம்ம வீட்டில் வச்சுட்டா என்ன பண்ணுறோம்? 100 கிராம் டீ தூள் வாங்குறோம், 100 கிராம், நான் பேசுவது கேட்கிறதா? ஒரு காபி தூள் வாங்குற மாதிரி ஒரு 100 கிராம் கரிசலாங்கண்ணி பொடியை வச்சு அதை வந்து நம்ம காலையில் வந்து ஒரு டீ இதே மாதிரி தேநீர் போடுற மாதிரி காஃபி போடுற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு கஷாயம் போட்டு, அது மாதிரி மூலிகை தேநீர்களை நம்ம வீட்டில் பரிச்சயமாக. இது 2 விஷயம் நமக்கு இதில் கிடைக்கும். ஒன்று நம்முடைய உடல், இன்னொன்று நம்ம உழவர்களுக்கான ஒரு கூட்டு விலை மதிப்பு கூட்டக்கூடிய மதிப்பு கூட்டக்கூடிய இன்னொரு பொருள் நம்ம கை கிடைக்கும். நீங்கள் உற்பத்தியாளர்கள் நிறைய புதிய நான் சாப்பிடும்போது கூட நீங்கள் அதிரசம் இதெல்லாம் கொடுத்த மாதிரி இது மாதிரி ஒரு நல்ல பொருட்களை நல்ல அதை மிகச் சிறப்பாக தரமாக உற்பத்தி செய்து உலகத்திலே நம்ம கொடுப்போம். மனுக்கா தேன் ஒன்று கேள்விப்பட்டீங்களா? மனுக்கா தேன் இப்போ கேட்டு நியூசிலாந்துடைய தலைநகரம் ஆக்லாந்து, அது கீழே சதர்ன் ஐலண்டுமா, அதில் மனுக்கா அப்படின்னு ஒரு இடம். அந்த மனுக்கா ஐலண்டில் கிடைக்கக்கூடிய தேன் வந்து உலகத்திலேயே மிக அதிக காஸ்ட்லியான தேன். எவ்வளவு தெரியுமா? 100 கிராம் வந்து $180. $180 நீங்க கிடைக்கிறீங்க. சும்மா அமேசான்ல போட்டு பாருங்க. மனுக்கா ஹனி போட்டீங்கன்னா MANUKA. அது என்ன அப்படி சிறப்பு? நான் மனுக்காவுக்கே போயிருக்கேன். போய் அங்க இருக்கிற நியூசிலாந்து மூரிஸ்ட போய் பேசின ஒரு உதவியாளர் வச்சு என்னையா அதுல சிறப்பு அப்படின்னா, சார் நாங்க எந்த விதமான கலப்பும் இல்லாம சொன்ன வார்த்தை, எந்த விதமான கலப்பும் இல்லாம இங்க இருக்கிற மலையில இருக்கக்கூடிய தேனை அங்க மலையில அப்படியே ஒட்டிருக்கோம் சார். எங்க ஆளுங்க மூரிஸ் போய் அதை பத்திரமா எடுத்து அப்படியே பாட்டில் பண்ணி அப்படியே கொடுப்போம் சார். அதுதான் மனுக்கா ஹனினா. ஏன் நம்ம ஊர்ல கொல்லிமலையில் தான் நடக்கு, நம்ம ஊர்ல மேற்கு தொடர்ச்சி மலை தான் நடக்கு, நம்ம ஊர்ல எல்லா மலைகளையும் மலை தேன் பெரிய பெரிய டாடா பிர்லா இண்டஸ்ட்ரியா போட்டிருக்காங்க. அதே தேன் தான். அவன் அதை மிகச் சிறப்பாக வடிவப்படுத்துகிறான். அவ்வளவுதான். அவன் சொல்றான், இங்க இந்த மலையில இருக்கக்கூடிய அத்தனை மூலிகை தாவரங்கள்ல இருந்து அந்த தேனி போய் அந்த பூக்கள்ல இருந்து தேன் எடுத்து வர்றதுனால அந்த தேன் வந்து மிகப்பெரிய மருத்துவ குணமுடையதுங்கிறான். இதேதான் எங்க ஊர்ல இருக்கு. எங்க ஊர்ல தேனியெல்லாம் என்ன போய் சாதாரண தேவைங்கிற தேனியில எடுக்குது. ஒரு தேனும் நம்ம ஊர்ல சுவை மாறுதில்லை. ஒவ்வொரு பருவத்திலும் தேனினுடைய சுவை மாறுதில்லை. நமக்கு கிடைக்கிற தேன் வந்து வேப்பம்பூ தேனா கசப்பா இருக்கும், அவ்வளவு கசப்பா இருக்கும். ரப்பர் தேன் அது ஒரு மாதிரி இருக்கும், மாத்திரா நமக்கு வர தேன். எந்த பூக்கள்ல இருந்து எடுத்து வருதோ அதனுடைய சுவை கொண்டு தேனை நாமே கொண்டாடல, நாமே அதை ஒரு சிறப்பாக வணிகப்படுத்தல. நாம ஒரு நபர் அதை உங்க கிளியர் பண்ண மாதிரி இருக்கு. உங்க ஏரியாவில் ஒரு பூக்கள் பூக்கக்கூடிய பருவம், அந்த பூக்கள் பூக்கக்கூடிய பருவத்துல இந்த தேன் கிடைக்குது. இந்த பூவுக்கு இந்த குணம் இருக்கு, இந்த தேனிக்கு இந்த குணம் இருக்கு, இந்த தேனுக்கு இந்த குணம் இருக்குன்னு சந்தைப்படுத்துறோம்னா அது ஒரு அறம் சார்ந்த வணிகம். அது ஒரு மிகப்பெரிய அளவில் உலகம் சார்ந்த போவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்களே, காலை பானங்கள்ல இனிமேல் நாம் வெறும் காஃபி டீ மட்டும் இல்லாம இது மாதிரியான பானங்களை தினசரி பானம் வச்சோம். காலை உணவு, இப்போ காலை உணவு மதிய உணவையும் வந்து மீண்டும் மீண்டும் ஆய்வறிந்து, அதுவும் குறிப்பா அந்த கோவிட் காலங்களுக்கு அப்புறம் உணவியலாளர்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்றது என்ன அப்படின்னா, நிறைய ஹை கிளைசிமிக் உணவுகளை குறைங்க அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை அதிகமா தரக்கூடிய மாவுச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய தானியங்களை குறைத்துக் கொள்ளுங்க. எந்த தானியம் சர்க்கரையை மெதுவாக கொடுக்கிறதோ ரத்தத்துல, பட்டை தீட்டாத சர்க்கரையை மெதுவாக ரத்தத்தில் கொடுக்கக்கூடிய தானியம் தான் உங்களுடைய ஸ்டேபிள் ஃபுட்டா இருக்கணும். அது 35-40%, 60% காய்கறிகளோ கீரைகளோ புலால் புலாலோ எடுத்துக்கொள்ளலாம். 40% தான் அரிசி. அரிசியோ தானியமோ கோதுமையோ மக்காச்சோளமோ 30-40% தான் இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய சாப்பாடுல நிச்சயமா அது உள்டாவா தான் இருக்கும். 70% நம்ம அரிசியோ தானியமோ எடுப்போம், 30% தான் காய்கறிகள் கீரைன்னு எடுப்போம். நாம் அதை மாற்றணும்.
நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தினுடைய முக்கியம், அதுவும் குறிப்பா இந்த கொரோனா கோமார்பிடிஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு 10 வயசு 12 வயசுல இருக்க பிள்ளைங்க பின்னால சக்கரை வியாதி வரக்கூடாது, பின்னால அவங்களுக்கு இந்த கோமார்பிடி வரக்கூடாதுன்னா சிறு வயதில் இருந்தே ரத்தத்தில் சர்க்கரையை வேகமாக சேர்க்கக்கூடிய தானியங்கள் குறைவாகவும் காய்கறிகள் அதிகமாக இருக்கும். தட்டில் பருமாறும் போது முதல்ல காய போடுவோம், மாற்றி விடுவேன். நம்ம அப்படியே சோற மலை மாதிரி குளிச்சு அதுல பள்ளம் தோண்டி அதுல குழம்பு ஊற்றி அப்படியே குழம்பு அப்படியே மலையில வடிகிற அறிவு வடிகிற மாதிரி வச்சு உருட்டி அடிச்சு அப்புறம் மறுசோறு போடலைன்னா கோவிச்சுக்கிட்டு அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு தடவை தட்டில் போட்டா போதும், மறுசோறுலாம் போட வேண்டாம் யாருக்குமே. அப்புறம் சோறுல வந்து இந்த சோறு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கரண்டி வச்சிருப்பீங்களா, அண்ணன் கரண்டின்னு, அது தயவு செய்து தலையை சுற்றிக்கிட்டே இருந்துருக்கு. இனிமேல் சோறு எடுக்கிறதுக்கு ஸ்பூன் வைங்க. ஏன்னா சோறு எடுக்கிற கரண்டியை பார்த்தா எனக்கு இந்த பொக்லைன் எந்திரம் மாதிரியே இருக்கு, பாலமா வெட்டி அப்படி இலையில வைக்கிறாங்க. அப்படிலாம் இப்போ வேண்டாம். நம்ம வந்து எல்லா சோறையுமே நம்ம சின்னதாக ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும். காய்கறிக்கு அது மாதிரி பெரிய பெரிய கரண்டி வேணும். நிறைய காய், கீரை காய், புலால் சாப்பிட்டா மீன் சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிட்டா அதை கூட அந்த சோறு அதிகம் வைக்காம குறைவா சோறும் நிறைய புலால் காய்கறின்னு சாப்பிடணும். அதுதான் இனிமேல் தேவை. இனிமேல் இருக்கக்கூடிய காலத்துல இது வந்து நான் சும்மா விளையாட்டா சொல்றதா நினைக்க வேண்டாம். ஈட் லான்செட் கமிஷன் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுது. ஈட் லான்செட் கமிஷன் 2050 நம்முடைய உணவு பழக்கம் எப்படி இருந்தால் இது மாதிரி தொற்றுக்கள்லாம் வந்தாலும் நம்மை பாதிக்காம பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு உணவுல அவங்க நிறைய யோசிச்சு சொல்லியிருக்காங்க. அதை இப்ப இருந்தே பழகணும். இதெல்லாம் புதிய விஷயமா இருக்காங்க. என்ன சார், நாமெல்லாம் எத்தனை காலம் சோறு சாப்பிட்டுருக்கோம், எங்க தாத்தாலாம் எப்படி சாப்பிடுவார் தெரியுமா, குணமா சாப்பிடுவார்னு சொல்லலாம். ஆனா தாத்தா இருந்த காலம் வேற, அவர் இருந்த காலத்தினுடைய சுற்றுச்சூழல் அருமையாக இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த மண் சிறப்பா இருந்தது, அன்னைக்கு இருந்த காற்று நல்லா இருந்தது, அன்னைக்கு இருந்த மீன்கள் பறவைகள் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம அத்தனையும் கெடுத்து வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம கொஞ்சம் நம்முடைய நவீன அறிவியல் சொல்லக்கூடிய உணவு கருத்துக்களை நாம் உருவாக்கி அப்படி குறைவா எடுக்கக்கூடிய தானியம் நம்முடைய தானியமா இருக்கு. கம்பு, வரகு, சோளம், மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை அரிசி, காட்டியான அரிசி, கருப்பு கவுனி அரிசி. எங்க வீட்டுல எல்லாம் நாங்க வந்து சின்ன பிள்ளையில வந்து அரிசி மூட வேண்டும். 15 கிலோ பேகு, 10 கிலோ பேக், 6 பேர் வீட்டில் இருப்பாங்க, 10 கிலோ போய் வேண்டும். இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு, டப்பா டப்பாவா வச்சிருக்கோம். எல்லா டப்பாலையும் 1 கிலோ மாப்பிள்ளை சம்பா, 1 கிலோ கருப்பு அரிசி, 1 கிலோ சிவப்பு அரிசி, எல்லா அரிசியும் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒன்று, ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பால சோறு, ஒரு நாள் கருப்பு கவுனியில சோறு, ஒரு நாள் இழுப்பு சம்பா சோறு, ஒரு நாள் தூயப்பள்ளி சம்பா சோறு. என்றால் இந்த மாதிரி ஒரு மரபு அரிசிகளை பட்டை தீட்டாத அந்த தானியங்களை பயன்படுத்தும். காலையில இட்லி தோசைங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் கம்பச்சோறு, கம்பு தோசை, ஒரு நாள் கம்பக்கூழ், ஒரு நாள் திரையரிசியில பொங்கல், ஒரு நாள் எல்லாம் மாவு போட்டு அடை, இல்லை அந்த சிறுதானியங்கள்ல உப்புமா, அதுலேயே வந்து நிறைய அவல் ஊத்துச்சு, அவல், இப்படியான விஷயம் தான். காலையில நல்லா முளைகட்டின பாசிப்பயிறு, கொய்யாப்பழம் போட்டு காலை உணவு அப்படித்தான் இருக்கணும். இல்லை சார், காலையில இட்லி வடை பொங்கல், அதை மாறவே மாட்டோம். பலாயிரம் வருஷமா நம்ம இருக்கோம் அப்படின்னா இனிமேல் மாறிதான் நம்ம பொங்கல் சாப்பிடலாம். அந்த திரையரிசி பொங்கலா சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு இட்லி சார், இட்லி வெள்ளையா குஷ்பு இட்லிலாம் கேட்கலாம், அதை தயவு செய்து போட்டு கேட்க. உலகத்திலே மகாபெரிய பாவம் செஞ்சது நம்ம ஊர்ல இந்த ஏரியால குஷ்பு இட்லின்னு கொண்டு மெட்ராஸ்ல கடை வேற போடுறாங்க. குஷ்பு இட்லின்னு ஒரு சின்ன கடை, நீ பாருங்க எவ்வளவு தப்பான தீங்கான விஷயங்கள். கல்யாண வீட்டில் அதுக்கு போய் 1 லட்சம் இட்லி வாங்கி வந்து போடுறாங்க. அப்படிலாம் வேண்டாம். நம்ம இட்லி கருப்பா இருக்கட்டும், நல்ல கருப்பா இருக்கும், சாம்பல் நிறத்துல இருக்கட்டும், வெள்ளை இட்லி இருக்கணும் அவசியம் இல்லை. துளியோடு இருக்கிற உளுந்த போட்டு சிகப்பா இருக்கிற ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி வைங்க, எவ்வளவு சாஃப்டா வந்து அருமையா இருக்கும். நம்ம நார்மலா வெள்ளை இட்லியை விட நன்மையாக இருக்கும் இட்லி. ஆனா இந்த இட்லி சாப்பிடும் போது அந்த மாப்பிள்ளை சம்பால இருக்கக்கூடிய அந்த சிகப்பு அரிசியில சும்மா இல்ல, சிவப்பு கலர் இருக்கும், ஏசியன் பெயிண்ட் வச்சு அடிக்கிறது. அந்த சிவப்பு அரிசிங்கிறது லைகோபீன் அப்படிங்கிற புற்றுநோயை வரைக்கும் எதிர்க்கக்கூடிய நம்ம தாவரத்தினுடைய வேர் முடிச்சுகள் இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத மண்ணில் இருக்கக்கூடிய நம்ம சக நண்பர்கள், பூஞ்சைகள், மண்புழுக்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த தானியத்துக்கு வந்து சத்துக்களை அனுப்பி நமக்கு கொடுக்குறாங்க. கம்புல அரிசி இருக்கு, கேழ்வரகு நல்ல கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்குன்னா அந்த கருஞ்சிவப்பு நிறத்தை அந்த கேழ்வரகு கொண்டு வருவதற்கு எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்ணுக்கு தெரியாத எத்தனை பூஞ்சைகள்
பூஞ்சைகளை இன்னைக்கும் தாவரவியலாளர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க, அது விலங்கா இல்லைன்னா உயிர் தாவர உயிரினமா? இன்னும் தாவரவியலாளர்களே முடிவு முடியல. ஏன்னா அது செய்யற பணி அவ்வளவு அபரிதமா இருக்கு. ஆனா நம்ம ரொம்ப சாதாரணமா கடந்து போறோம். அப்படி கருப்பா சிவப்பா இருக்கக்கூடிய தானியங்களை வச்சு சோறு, இட்லி, தோசை அது மாதிரி வைக்கிறோம். அது மட்டும்தான் நமக்கான ஒரு சிறப்பான நோய் எதிர்ப்பாற்றலை கொடுப்பதற்கான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து பழங்கள் மிகப்பெரிய அளவில் நம்ம பயன்படுத்தணும். இப்ப நிறைய பேர் வெஜிடேரியன் அப்படிமா, நான் வெஜிடேரியன் தான். உண்மையிலே வெஜிடேரியன்னா நல்லா நிறைய காய் சாப்பிடும். ஆனா அவன் வெறும் சோற்றேரியனா தான் இருக்காங்க. சோறு நிறைய சாப்பிட்டு நான் வெஜிடேரியன் சொல்றேன். அப்படி கிடையாது. நிறைய காய்கறி, நிறைய பழங்கள், நிறைய கீரை அப்படி சாப்பிடணும். கீரைகள்லையும் பழங்கள்ல இருந்து கிடைக்கிற சத்துக்கள் வேற எந்த தாவரங்களையும் கிடைக்காது. ஒரு 30 நாள் 20 நாள் கீரையில கிடைக்கிற சத்தை நீங்க வேற எங்க இருந்து கொண்டு வர முடியாது. கரோனா காலத்துல மிக அதிகமா வித்து தீர்த்த மாத்திரை என்ன தெரியுமா? தெரிஞ்சிருக்கு, சிங்கோவிட். நேற்று பேப்பர்ல வந்திருக்கு. நேற்று பேப்பர்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் அதிகமா விற்கிற மாத்திரை டயபெட்டிக் மாத்திரை. அதை விட அதிகமா வந்து சிங்கோவிட் டேட்டா போடலாம். ஏன் தெரியுமா? பயம். எப்படியாவது இந்த ஜிங்க் சத்து, விட்டமின் சி சத்து, விட்டமின் டி எல்லாம் வேணும்னாங்களே, அது மாத்திரையா போடுறோம் எல்லாரும் போட்டுருக்காங்க. அதே ஜிங்கு, அதே செலினியம், அதை விட அதிகமா இருக்கக்கூடிய கனிம சத்துக்கள் நம்ம அரைக்கீரையில, பசலைக்கீரையில, முருங்கைக்கீரையில கொட்டி கிடக்கு. அப்ப தினம் அதை நம்ம சாப்பிடணும் வேண்டாம். முருங்கைக்கீரை விலையே கிடையாது பல இடத்துல. முருங்கைக்கீரையில ஒரு பொரியலோ, சூப்போ, அரைக்கீரையில, பசலைக்கீரையில ஏதாவது ஒரு கீரையில் ஒரு உணவு கண்டிப்பா தினசரி இருக்கும். பழங்கள் அது மாதிரி பழங்கள் இல்லாமல் ஒரு நாள் கடக்கக்கூடாது. இவ்வளவு வகையான பழங்கள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நம்ம ஊர்ல நம்ம அருகாமையில் எத்தனை பழங்கள் இருக்கு. அது பழங்களை பற்றி பல ஆய்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. ஒரு பழத்தினுடைய குணங்களை படிக்கும் போது இந்த கொய்யாப்பழம் சிவப்பு கலர் கொய்யாப்பழம் இருக்கிற எல்லா பழங்களை விட எல்லா சத்தும் விட்டமின் சி, ஃபைபர், ஏ சத்து, அதுல இருக்கக்கூடிய லைகோபின் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா உலகத்தில் இருக்க ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, கிவி இப்படி பணக்கார பழங்களை விட நம்ம கொய்யாப்பழத்துக்கு அவ்வளவு நல்லது. நாமே சாப்பிடாம இருக்கோம். கொய்யாப்பழம், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சை, நம்ம ஊர்ல இருக்கிற வகை வகையான வாழைப்பழங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு வாழைப்பழம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பழம். எங்களுடைய சித்த மருத்துவத்தில் நாங்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்றோம். தினம் காலையில் ஒரு வாழைப்பழம். கை குழந்தை வீனிங் பீரியட்ல, அதாவது தாய்ப்பாலுக்கு அப்புறம் அடுத்த பருவத்தில் உடல் எடை ஏறணும்னா நேந்திரன் பழம் தான் அவ்வளவு சிறப்பு. நம்ம பக்கத்து மாநில கேரள நண்பர்கள் நேந்திரம் பழத்திலே மாவாக்கி கஞ்சியாக்கி கொடுப்பாங்க. நம்ம பக்கத்தில் அந்த பக்கத்தில் இருக்க ஆந்திர மாநிலத்து நண்பர்கள் கேழ்வரகு மாவை கேழ்வரகை நல்லா ஊற வச்சு இடிச்சு பால் எடுத்து அதை கஞ்சியா கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல அரிசியை கொடுப்போம், அரிசி கஞ்சி. பக்கத்து மாநிலம் இந்த பழக்கங்களை நாம விரும்பிக்கலாம. நம்ம வீட்டில் பிள்ளை ரொம்ப வெள்ளச்சிருக்கா, நேந்திர பழம் மாவு கஞ்சி கொடுப்போம். அந்த கஞ்சியில கூட ஒரு 3 சொட்டு தேங்காய் எண்ணெய் கூட சொல்றோம். இது பல பழக்கமாக இருக்கு. இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், சல்ஃபர் சேர்க்காத தேங்காய் எண்ணெய் உங்களுடைய துல்லிய பண்ணையில வச்சிருந்தாங்க. அது சாதாரணமாக வெளிநாட்டுக்காரன் சொல்லிக்கிறான், வெர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னு அதை பேர் வச்சு. எவ்வளவு பெரிய மருந்து தெரியுமா அது? அந்த கோகனட் ஆயில் இருந்து நீங்க உள்ள பெண்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். குழந்தை வெயிட் பிடிக்கல, ரொம்ப சவல பிள்ளையா இருக்கு அப்படின்னா இந்த சவல பிள்ளைக்கு தேங்காய் எண்ணெய் தான் சுட்டு போடுவாங்க. நவீன மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா நியூனேட்டாலஜிஸ்ட்னு கரு பிறந்த உடனே சீக்கிரம் பிறந்துச்சு, 35வது வாரத்தில் பிறந்துச்சுன்னா இன்குபேட்டர்ல வைக்கும் போது குழந்தைக்கு ஒரு டிராப் சொல்லுவாங்க. ஒரு நாள் அந்த டிராப்ஸை வாங்கி நான் பார்த்தேன். என்ன போட்டுருக்கான், என்னன்னு கொடுத்தா ட்ரைகிளிசரைட் ஃப்ரம் கோகனட் ஆயில். எவ்வளவு தெரியுமா? 20 ml 785 ரூபா. கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெயில இருந்து ட்ரைகிளிசரைட், தேங்காய் எண்ணெயில உள்ள சாச்சுரேட்டட் ஃபேட் அதுக்கு பேர் லாரிக் ஆசிட். இந்த லாரிக் அமிலம் பிரிச்சு ஒரு குப்பியில போட்டு 4 சொட்டு கொடுங்க அப்படின்னு தேங்காய் எண்ணெயில கொட்டிக்கணும். அப்ப நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை மெலிஞ்சு இருக்கு, அதெல்லாம் மருத்துவத்தை போறது. அப்புறம் பார்க்க முதல்ல இந்த நேந்திரம்பழம் மாவு கஞ்சி, கேழ்வரகு பால் கஞ்சி, இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு 5 சொட்டு விட்டு சாப்பிடுறது. தெற்கத்தி பகுதியில், நாச்சில் பகுதியில் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவியல் செஞ்சா, கூட்டு செஞ்சா தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சீசனிங் மாதிரி விடுவாங்க. அதே மாதிரி பருப்புல கூட மேலே அந்த எண்ணெயை விட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரியான பழக்கங்கள் இது ஒரு
மிகப்பெரிய நோய்கள் வராமல் தினம் தினம் எடுக்கக்கூடிய அக்கறைகள்ல மாறக்கூடிய ஒரு விஷயம். நண்பர்களே, நாம் உணவில் மிகப்பெரிய அக்கறையை எடுத்துத்தான் ஆகும். இன்னைக்கு இது சாய்ஸ் கிடையாது, இட்ஸ் மேண்டேட். இந்த கொரோனாங்கிறது நீ போயிடுச்சு, என் மேல் இது வராது அப்படின்னு உட்கார்க்க முடியாது. என்ன சொல்றாங்க தெரியுமா? 5 லட்சம் புதிய வைரஸ்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜூனோசிஸ் அப்படின்னு பேர். அதாவது விலங்கினங்கள்ல இருந்து மனிதனுக்கு வருது. அதனால எல்லாரும் விலங்கினத்தை குறை சொல்லிட வேண்டாம் தயவு செய்து. அந்த விலங்கினத்தை இங்க வர வைக்கிறதே நம்ம மண்ணாட்டுடையதான். எல்லாரும் சொல்லுவாங்க பழந்தண்ணி வௌவால இருந்து இந்த வைரஸ் வந்துருச்சு. நிறைய பிள்ளைகளை கேட்டா எப்படிப்பா வைரஸ் வந்துச்சு? பழந்தண்ணி வௌவால இருந்து வந்துருச்சு. இப்போ கொரோனா எறும்பு திண்ணிட்ட இருந்து வந்துருச்சு. எறும்பு திண்ணி நம்மளை பார்த்து துப்புணும் துப்பி நம்மளை படிச்சா இல்லை பழந்தண்ணி வௌவால் கோயிலில் பார்க்குறாங்க எவ்வளோ வௌவால் தோணுது, எந்த வௌவால நம்ம கடிச்சிருக்கா இல்லை எங்கேயாவது பழந்தண்ணி வௌவால் இதுவரைக்கும் நாம் போய் வந்து படிச்சிருக்கோமா? நம்ம நல்லா உற்று பார்க்கணும். ஏன்னா டக்குன்னு விலங்கினங்கள் மீது காரணம் சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு கேடுவிட்ட மனோபாவம். பழந்தண்ணி வௌவால் இந்தோனேஷியா காடுகளில் எக்கச்சக்கம் இருந்தது. இந்தோனேஷியா காடுகளை எரிச்சாங்க. போய் ஏன் எரிச்சான்? அங்க போய் மைனிங் பண்ணணும், அங்க போய் சத்துக்கள் எடுக்கணும், பூரா எரிச்சான். எரிக்கும் போது உள்ள இருந்த அத்தனை வௌவாலும் தப்பன்னு அடிச்சு அங்க உள்ள கிராஸ் பைலுக்கு வெளியே வந்துச்சு. இப்ப நம்ம வீட்டை கொடுத்தாங்கன்னு நம்ம ஐயோ அம்மா இருக்கிறத அள்ளி போட்டு ஓடுவோம் இல்லையா? நம்ம ஓடும்போது நம்ம உடம்புல எப்படி இருக்கும்? அட்ரிலின் எக்கச்சக்கமா சுரக்கும். உயிர் பிழைக்க வேண்டுமே, அப்ப உயிர் பிழைக்க வேண்டுமே நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய சுரப்புகள் நம்ம வயிற்றிலையும் நம்ம உமிழ்நீரில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பிறழ வைக்கும். அப்படி அந்த பழந்தண்ணி வௌவால்ல டேமேஜ் இருந்த வைரஸ் நாம எரிச்சதுனால வெளியே வரும்போது அவை ஒரு நோய் தாக்கக்கூடிய வைரஸா மாறிச்சு. அப்படித்தான் எல்லா வைரஸ்களும் உருவாகுது. அண்டார்டிகால இருக்கக்கூடிய பாறைகள் உருகுது, ஆர்டிக்ல இருக்கிற பாறை உருகுது, இங்க இருக்கிற திபெத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் உருகுது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உறைபடிக்கு கீழே இருக்கக்கூடிய அதுவரை நன்றாக இருந்த கிருமிகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராது. அதனால எதுக்கு நான் சொல்றேன்னா, இனிமேல் வரக்கூடிய காலத்திலையும் இந்த மாதிரி புதிய வைரஸ்கள் வந்தால் அவை தாக்கக்கூடிய யாரை தாக்கும்னா, யாருக்கு சர்க்கரை வியாதி இருக்கோ, யாருக்கு ரத்த கொதிப்பு கட்டுப்பாடு இல்லையோ, யார் எடை அதிகமா இருக்காங்களோ, யாருக்கு எதிர்பார்த்தல் குறைவாக இருக்கிறதோ அவங்க தான் வல்னரபிள் பாப்புலேஷன் அப்படிப்பாங்க. சசப்டபிள் வல்னரபிள் பாப்புலேஷன். அப்ப அப்படியான கூட்டத்துக்கு நாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு கடந்துட்டோம். சரி, இப்பதான் வேக்சின் வருது, ஃபைசர் கொண்டு வரப்போறோம், அஸ்ட்ராஜெனிகா கொண்டு வரப்போறோம், கோவாக்சின் வருது. இந்த வேக்சின்லாம் இந்த கோவிடுக்கு பயன்படலாம். நாளைக்கு புதுசா ஒன்று வந்தா பயன்படுமா தெரியாது. அப்ப நாளைக்கு வரக்கூடிய ஒரு புதிய வைரஸ் நம்மை தாக்காமல் இருக்கணும்னா நம் உடலை உறுதியாக இருக்கும். அந்த உடலை உறுதியாக வைப்பதற்கு உணவின் மீதான அக்கறை மிக 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 வெறும் பசிக்காக மட்டும், பசியாச்சுதான் எல்லா சாப்பாடும் பசிதான் அடிப்படையான விஷயம். ஆனால் பசிக்கும் ருசிக்கும் மட்டும் நம் உணவை யோசிக்க வேண்டாம். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விதத்துல நம் உடம்பில் நோயை அகற்றுவதற்கும் வர இருக்கிற நோய்கள், ஏதாவது மரபு ரீதியா ஒரு நோய் வருவதற்கான சசப்டபிலிட்டி நம்ம உடம்புல இருக்கு. நம்முடைய பெரியம்மாவுக்கு மார்பகத்துல புற்றுநோய், நம்ம வீட்டு பெண் குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பார்க்கணும். நம்மளுடைய தாத்தாவுக்கு குடல்ல ஒரு புற்றுநோய் இருக்கு, நம்ம வீட்டு பையன் இப்ப காரம் ரொம்ப சாப்பிட்டா கவனமா தான் இருக்கணும். இது ஒரு அச்சம் அல்ல, இது ஒரு பயமுறுத்துவதாக நினைக்க வேண்டாம். அர்னால்டு கிளாஸோ அப்படின்னு ஒரு அறிஞர், அவர் ரொம்ப அழகா சொல்றார், அச்சம் என்பது அறியாமையின் நீண்ட நிழல், the shadow of ignorance அப்படிங்கிறார். அறியாமை தான் அச்சப்படுத்தும், அறிஞ்சிட்ட தைரியம். நமக்கு தேவை அறிதல், புரிதல் வேணும். எதனால வருது, எதனால இந்த நோய் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை தெளிவாக புரிந்து கொண்டோம்னா அதை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு. மரபு ரீதியாக வர இருக்கிற நோய்கள் வராமல் இருக்கணும்னாலோ நம்முடைய இயல்பான எதிர்பார்த்தல், எதிர்பார்த்தல்ங்கிற வார்த்தை ரொம்ப அதிகம் உச்சரிக்கக்கூடிய இந்த காலத்தில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை. நமக்கு இன்னேட் இம்யூன் சிஸ்டம் இருக்கு. நம்ம உடம்புல இருக்க மண்ணீரல் ரொம்ப முக்கியமானது. எதிர்பார்த்தல்ல மண்ணீரல், எலும்பு மஞ்சை, தைமஸ் கிளாண்டு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளணுக்கள், இதெல்லாம் எதிர்பார்த்ததுக்காகவே இறைவனும் இயற்கையும் நமக்கு படைச்சிருக்கு. அப்ப அந்த அணுக்கள் ரெடியா இருக்கு. ஒரு கிருமி வருதா, ஒரு காற்றுல இருந்து ஒரு மாசு வருதா, இல்ல ஒரு பூஞ்சை வருதா, இல்ல ஒத்துக்கொள்ளாத ஒரு உணவு வருகிறதா, காற்றில் ஏதாவது ஒரு விஷ வாயு வருதான்னு சரியா பார்த்து அதற்கு எதிரான அணுக்களை நம்ம இந்த விஷயம்லாம் அடுத்த வினாடியில கொடுத்துரும். அப்படியான சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா நம்ம உணவு நல்லா இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும்.
உணவு சரியா இருந்தா நம்முடைய அந்த இம்யூன் சிஸ்டம் கரெக்டா இருக்கும். இன்னொரு சிஸ்டம் இருக்கு, அக்யூட் இம்யூன் சிஸ்டம். அது வந்து கிருமி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது யாரு, இது எப்படியாப்பட்டவன், இவனை அடிச்சு உடைக்கணுமா, இவனை சிதைக்கணுமா, இல்லை இவனை தேவையான வைக்கணுமா அப்படின்னு ஒரு சிந்தனை செய்து நம்ம உடம்புக்குள்ளேயே புதிய ஆன்டிபாடிஸ் உருவாகும், காம்ப்ளிமெண்ட் செல்ஸ் உருவாகும், அவை டி செல்ஸ் உருவாகும். அதெல்லாம் உருவாகி அதை தடுப்பது ரெண்டு சிஸ்டமும் இவ்வளவு அழகாக இறைவன் படைத்திருக்க உடம்புல, இவ்வளவு அழகாக இயற்கை கொடுத்திருக்கு. அப்ப அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டியது நம்ம கடமையா இல்லை. இதை பாதுகாப்பு வைக்கிறதுக்கு இதையெல்லாம் ஒழுங்கா வேலை செய்தான்னு பாக்குறதுக்கு நம்ம குடல்ல ஏகப்பட்ட உயிரினங்களை உடம்பு கொடுக்குது. குடல்ல வந்து நம்ம நினைச்சிட்டு இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா, நான் இவ்வளவு நாள் நினைச்சது நாம படிச்சேன், சிவராமன் படிச்சேன், புஷ்ணா படிச்சாரு, இவர் சிவராமன் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, அதனால பேசுறேன்னா நான் முட்டாள். என்னுடைய அறிவும் என் உடலும் ஒரு 35% தான். மீதி 65% என் உடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் ஒழுங்கா இருந்தாதான் என்ன வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் என்பதை என் உடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் உறுதிப்படுத்துகின்றன. நண்பர்களை கேட்கறது எப்படி மூளை தானே வேலை செய்யுது, உடல் வேலை செய்துங்கிறாரு அப்படின்னு தோணும். இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்லுது, கட் பயோ. கூகுள் பார்க்குற எதை எடுத்தாலும் கூகுள போட்டு பார்க்க படிச்சு பாருங்க. கட் பயோ அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய ஏராளமான நுண்ணுயிர்கள், அதுக்கெல்லாம் ஒரு ஆர்என்ஏ வைரஸ், ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ மாதிரி, அந்த ஆர்என்ஏ ஒரு புரோட்டீனை லிபரேட் பண்ணுது. அது போய் மூளைக்குள்ள போய் மூளையில இருந்து வேலை செய்யுது. சில குழந்தைகள் நீங்க பார்த்துருப்பீங்க, ஆட்டிசம் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. அந்த குழந்தைகள் ரொம்ப பரபரப்பா, ஒரு ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும், சைல்டுக்கும் பேசாது, ரொம்ப அந்த தாய்மார்கள் படுற பாடு ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த ஆட்டிசத்துக்கான சிகிச்சையே இவ்வளவு நாள் பல யோசனை வச்சுட்டு இருந்தாங்க. தடுப்பூசினால வந்து சொன்னாங்க, மெட்டல் நிறைய சாப்பாடுல வந்ததுனால வந்ததுனாங்க. நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது தாயினுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து மசக்க காலத்துல உணவுல எப்படிலாம் கட்டுப்பாடா இருக்கும் படிச்சுக்கோல. மசாலா சாமான் சேர்க்காதப்பா, ரொம்ப புளிப்பா கொடுக்காத, ரொம்ப காரம் கொடுக்காத, அதெல்லாம் முட்டாள்தனம் என்று நடுவில் பேசுறாங்க. இன்னைக்கு திரும்ப வந்துட்டான். தாயினுடைய குடலை பத்திரமா பார்த்துக்கோங்க. குழந்தை ஃபீடிங் பீரியட்ல வரும்போது, அதாவது தாய்ப்பாலுக்கு அப்புறம் அடுத்த உணவுகள் கொடுக்கும்போது அதனுடைய குடல் மிகச்சிறப்பா இருந்துச்சுன்னா ஆட்டிசம் வராது அப்படிங்கிற ஆய்வுகள் துவங்கப்பட்டிருக்கு. விளையாட்டா சொல்றதெல்லாம் பல ஆய்வறிஞர்கள் கற்றுக் கொடுத்து சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இதெல்லாம் எதை கற்றுக் கொடுக்குதுன்னா, நாம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வயிற்றினுடைய குடலினுடைய பாக்டீரியாக்களை எந்த விதத்திலும் சிதைக்கிறோம். நம்ம ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்றோம், ஒரு பீஸா வாங்கி சாப்பிட்றோம்னா கண்டிப்பா அது குடலை பாதிக்கும். அது என்ன பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய மோனோசோடியம் குளூட்டமேட், சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், எத்தனை ரசாயனம். அன்னைக்கு ஒரு உணவியல் வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு அரசாங்க கூட்டம், என்னையும் தெரியாத கூட்டாங்க. நான் போய் உட்கார்ந்துருக்கேன். அப்புறம் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இந்திய அளவுல மிகப்பெரிய உணவு நிறுவனங்களுடைய அதிகாரம். சார் நாங்கள் இந்த கெமிக்கல் தான் போறோம், இந்த கெமிக்கல் இதை நீங்க சேர்க்கல, அதை கேட்கல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஆர்கியூ பண்றாரு, சார் மைதாவோட பிரெட் தான் சார் மோசம், நீங்க மைதா மோசம் சொல்லிட்டு இருக்கீங்க, பிரெட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரெட் இவ்வளவு மோசமா, மோசம் தெரியும் எனக்கு, இவ்வளவு மோசமானு தெரியும். அதை சாஃப்ட் ஆக்குறதுக்கு, கிறிஸ்பு பண்றதுக்கு நம்ம வந்து ப்ரௌன் பிரெட் போய் வாங்குறோம். மில்க் பிரெட் வேணாம்ப்பா, ப்ரௌன் பிரெட்னா நல்லது, அது அதை விட அட்டுவலியமா இருக்கு. இவ்வளவு கெமிக்கலையும் ரசாயனம் கொண்ட ரொட்டியை நாம வந்து ஒரு காலத்தில் கொண்டாடி இருக்கோம். எங்க அம்மா எல்லாம் சின்ன பிள்ளையில காய்ச்சல் அடிச்சதுன்னா, போய் அந்த முத்து பேக்கரில போய் ரொட்டி வாங்கிக்கூடா அப்படின்னு ஒரு ரொட்டி வாங்கிட்டு வந்து அதை பிச்சு கீழே முக்கி தான் கொடுப்பாங்க. ஏன்னா எங்க அம்மா இருந்த காலத்துல அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, ரொட்டி தான் ரொம்ப நல்லது காய்ச்சலுக்கு. வீட்டுல இட்லிமா வரும், ஆனா ரொட்டி தான் வாங்கி கொடுப்பாங்க. நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், எப்படி இந்த ரொட்டிக்கும் காய்ச்சலுக்கும் ஒரு சம்பந்தம் வந்துச்சு? யாராவது யோசிக்குமா? இந்த ரொட்டிக்கும் காய்ச்சலுக்கும் எப்படி சம்பந்தம் வந்ததுன்னா, நம்ம பயங்கரமான ஒரு முட்டாள்தனத்துல வளர்ந்துருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, மெட்ராஸ்ல சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஏற்ற ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு இல்லையா, இப்ப ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை, அதுக்கு முன்னாடி பேர் வந்து கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்னா தலைமை மருத்துவமனை இல்ல, ஜெனரல், இங்கிலீஷ்கான ஜெனரல்னால ராணுவ தலைமை, அவனுக்காக கட்டப்பட்ட ஆஸ்பத்திரி தான். அது பக்கத்துல எஸ்பிளனேட் இருக்கு, ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே
இங்கிலாந்து சிப்பாய்கள் வந்து தங்கின இடம். அந்த இங்கிலாந்து சிப்பாய்களுக்கு மலேரியா காய்ச்சல் வந்தப்ப கட்டின ஆஸ்பத்திரி தான் அது. அப்ப அந்த இங்கிலீஷ்காரெல்லாம் போகும்போது காய்ச்சலோட போவான். போன உடனே அவனுக்கு அங்க இங்கிலீஷ் டாக்டர்கள் வந்து ஊசியை போட்டு அவன் ரொட்டி சாப்பிடுவான். போகும்போது ஒரு ரொட்டி பாக்கெட் கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம ஆளுங்க அப்ப கலெக்டரேட்ல எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வேலை பார்த்தாங்க. நம்ம தமிழ் ஆளுங்க துறமாறு கூட இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு தான் போவாங்க. அந்த ஆஸ்பத்திரி போனோடனே அவங்களுக்கு காய்ச்சல் அடிச்சு போனோடனே அவங்களுக்கு ஊசியை போட்டு ஒரு ரொட்டியை கொடுத்து அடிச்சிட்டாங்க. அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த இங்கிலீஷ் ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டு ரொட்டி சாப்பிட சொல்லியிருக்கான். அதனால காய்ச்சல் வந்தா ஊசி போட்டு ரொட்டி சாப்பிடணும்னு ஒரு பழக்கத்தை உருவாக்கி விட்டாங்க. அந்த விளைவு கிட்டத்தட்ட 2 தலைமுறை இன்னைக்கும் காய்ச்சல் அடிச்சா ரொட்டியை வாங்கிட்டாங்க. உண்மையிலே காய்ச்சல் அடிச்சா இட்லி தான் சாப்பிடும், இல்ல கஞ்சி குடியும். அதுதான் மிகச்சிறப்பான உணவு. ஆனா இன்னைக்கு வர்ற ரொட்டி, அதுவும் அன்னைக்கு இருக்கிற ரொட்டியாவது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பிடிக்கணும்னா பைசப்ஸ்ல ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் பிடிக்க முடியும். இப்பெல்லாம் ரொட்டி பக்கத்தில் தும்மல் போட்டாலே ஓந்து விழுந்துடும், அவ்வளவு சாஃப்டா இருக்கு. அதுக்கு சாஃபனிங் ஏஜென்ட், லீவனிங் ஏஜென்ட், ரைசிங் ஏஜென்ட், அப்படி ஒரு ஏஜென்ட் இருக்கு. அந்த ஏஜென்ட்னா நாங்களாம் சின்ன பிள்ளைல ஏஜென்ட் 007 படிப்போம் முத்து காமிக்ஸ்ல. அது மாதிரி பலகாரம் கம்பல் இதெல்லாம் அப்படியான கெமிக்கல் போட்டு அந்த ரொட்டியை தயாரிச்சு வேண்டாம். நான் முடிந்த வரைக்கும் நம்முடைய மரபு சார்ந்த, நம் அருகாமையில் இருக்கக்கூடிய, நம் பக்கத்தில் விளையக்கூடிய நம் தானியங்கள், நம்முடைய சுத்தி சுத்தி கிடைக்கக்கூடிய எதுவும் வெளியிருந்து வர வேண்டும். இப்ப இங்க இருக்கிறோம், ஈரோடு துல்லிய பண்ண இருக்கு, இங்க ஒரு 1000 விவசாயிகள் 2000 விவசாயம் தெரியும்னா இங்க கிடைக்கிற பொருள் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறப்பா போகும். இன்னும் போய் நியூசிலாந்துல இருந்து கிவி பழமும் எங்கேயோ தென் அமெரிக்கால இருந்து மக்காச்சோளமும் வந்து நமக்கு ஒன்றும் போச்சா அதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க இருக்கக்கூடிய வெள்ளச்சோளம் போதும், இங்க இருக்க கொய்யாப்பழமும் பப்பாளியும் மாதுளையும் போதும். அப்படியான உணவு கட்டமைப்பை வச்சா மட்டும்தான் நம்ம பசியை ஆற்ற முடியும், நோயும் அகற்றணும். இறுதியாக நம்முடைய ஒரு பக்கம் நம்ம பசியாகிறத பத்தி, நம்முடைய ருசியாகிறத பத்தி பேசுறோம். ஏராளமான உற்பத்தியாளர்கள் இருக்கீங்க, ஏராளமான ஒரு உழவு சார்ந்த விஷயத்துல இருக்கீங்க. உண்மையிலேயே இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு உடல்நலம் சார்ந்த ஒரு வாழ்வியல, ஒரு அறம் சார்ந்த வாழ்வியலை உருவாக்க முடியும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முனைப்பறை, நீங்க செய்யக்கூடிய உழவு தொழிலா இருக்கட்டும், அதை உற்பத்திக்கு வருவதாக இருக்கட்டும், அதை அடுத்து மதிப்பு கூட்டுதலாக இருக்கட்டும், அதை வணிகம் செய்வதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் உங்களுடைய பெயரனோ, உங்களுடைய பெயர்த்தியோ, உங்களுடைய மகனோ, மனைவியோ, மக்களோ அவர்களுக்கு கொடுக்கும் போது எந்த அளவுக்கு அன்பும் காதலும் அக்கறையும் இருக்கோ அதே அக்கறையை மட்டும் அதில் வந்து பொருள் தானாக வந்து சேரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒட்டுமொத்த உலகமும் வந்து ஒரு நல்ல நேரடியா உழவனிடமிருந்து பெற வேண்டும் என்கிற காதல் வந்து மிகப்பெரிய அளவுல நகர்ப்புறங்கள் எல்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து திரும்ப திரும்ப இந்த ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் ஒன்று சொல்றோம். லேபிள் எல்லாம் அடிக்க சொல்றோம். நீங்களாம் கூட யோசிக்கலாம். FTP அப்படின்னு அடிச்சிருந்தாலே அந்த பொருளுக்கான விலை அதிகம், விலை கூட கொடுத்து வாங்க. அந்த FTP உங்களை பார்க்கும்போது அது FTP மாதிரி தான் தெரியும். FTPனா ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ், அதாவது உற்பத்தி செய்யறவங்களுக்கும் கடைசியா அதை நுகர்வோருக்கும் அதனுடைய விலையினுடைய அதனுடைய லாபம் முழுமையாக பங்கிடப்பட்டு கொடுக்கிறது. என்ன பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு வருதோ அது கடைசியா ஒருவருக்கு கொடுக்குற வரைக்கும் 10% ஒரு 60% 70% கூடி இருக்குன்னா அந்த அத்தனை பேருக்கும் அதனுடைய பங்குகள் வந்து சரியா இருக்கு. அதுதான் வந்து ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ். நான் பார்த்துருக்கேன், சுவிட்சர்லாந்துல எல்லாம் சாக்லேட்ல மட்டும் போடுறாங்க FTPனா 50 பைசா விலை கூட இருக்கும். ஏன்னா அதுல வந்து அந்த பொருள் முழுமையாக அந்த லாபம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. நான் எங்க கமிஷனர் எல்லாம் சொன்னேன், அப்படிலாம் ஒரு பிராக்டிஸை உருவாக்குங்க சார், அப்படிலாம் ஒரு சர்டிபிகேட் போடுவாங்க. அந்த சர்டிபிகேட் எவ்வளவு இருந்ததுன்னா அது நுகர்வோருக்கு இது வந்து நல்ல பொருள் தெரியும், அதோட இதனுடைய பயன் வந்து அந்த உழவருக்கு போய் சேரும் என்கிற உறுதி நமக்கு கிடைக்கும். அப்படி நாம் பொருட்களை உருவாக்கும். நண்பர்களே, கரோனாவினுடைய கடைசி காலம் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து இதுல இருந்து வெளியே போயிடுவோம். அது வந்து நம்மளுடைய ரியல் கார்டு இம்யூனிட்டியா இருக்கட்டும், இல்லை வேக்சின் இருக்கட்டும், நிச்சயமா இதை வந்து கடந்து போயிடுவோங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் வர இருக்கிற காலத்துல, கரோனாவுக்கு பிந்தைய காலத்திலையும் இது மாதிரி அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டேதான் இருக்கு. நம்முடைய அடுத்த தலைமுறை
அந்த நோய் கூட்டத்தில் போய் இருக்கக்கூடாது. இன்னொரு 100 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, அடுத்த 5 வருடத்துக்கு வந்தாலும் சரி, அதற்கு எதிரான நோய் எதிர்ப்பாற்றலை நாம் பெற வேண்டும் என்றால் நம் அக்கறை நம் உணவின் மீது துவங்க வேண்டும். இந்த சூழலை மிகச்சிறப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய புரிதல் நமக்கு. அதாவது இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன் ஹெல்த் அப்படின்றாங்க. முன்னாடி ஹெல்த் அப்படின்னா நான் நல்லா இருக்கணும், என் மனம் நல்லா இருக்கணும், என் உடல் நல்லா இருக்கணும், என்னுடைய மைண்ட் நல்லா இருக்கணும் மட்டும்தான் ஹோலிஸ்டிக் ஹெல்த் இருந்துச்சு. எப்படி நான் நல்லா இருக்கணும், என் மனம் நல்லா இருக்கணும். இப்ப அது மாறிடுச்சு. நான் நல்லா இருக்கணும், இந்த மண் நல்லா இருக்கணும், அது கீழே இருக்க மண்புழு நல்லா இருக்கணும், அதுல இருக்க குருவி நல்லா இருக்கணும், அதுக்கு மேல வானத்துல பறக்கக்கூடிய பறவை நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லா இருந்தா தான் நானும் நல்லா இருக்கேன். இதுல மண்புழு நல்லா இல்லைன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன். இந்த வானத்துல பறக்கிற பறவை நல்லா இல்லைன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன். அதுதான் ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு சொல்லை கொண்டு வந்து விட்டார். இப்போ ஒன் ஹெல்த்துக்கான தேடல்கள் உலகம் முழுக்க பிடிக்கும். எந்த உணவும் இது ஒன் ஹெல்த் விஷயத்துல இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வை கூடியது. கண்டிப்பா அப்படி உழைப்பவர்களுடைய வளம் நல்லா. நம்ம ஒரு ப்ராஃபிட் இஸ் நாட் அ டர்ட்டி வேர்ட். வணிகம்ங்கிறதுல லாபம் தான் அடிப்படையான விஷயம். லாபம் அறம் சார்ந்தும் பரவலாக்கப்பட்டும் எல்லோருக்கும் நல்லதான ஒரு விஷயமா வளர்ந்துச்சுன்னா அதுதான் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்கும். அதை நோக்கி அறம் சார்ந்த வணிகத்தை, அறம் சார்ந்த உழவை முன்னெடுப்போம். அனைவரும் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்படுத்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு நமது ஈரோடு துல்லியப்பணி உற்பத்தியாளர் கம்பெனியின் சார்பாக ஒரு நினைவு பரிசு. இதுவரை நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தை பற்றி ஒரு முழுமையான உணவை பற்றி, அந்த உணவை நாம் எடுத்துக்கொள்வதை பற்றி ஒரு மிக அழகாக ஒரு அற்புதமாக ஒரு உரையை நம்மிடம் நிகழ்த்தி சென்றிருக்கிறார் மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்கள். அவர்கள் நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விரைவிடுவோம். நன்றி. விராதிக்கு மருந்து விருந்திருக்கும் அத்தனை நறுமணம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். நம்முடைய ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஐயம், ஒரு சந்தேகம், உணவு பழக்கத்தை பற்றியோ முழு சார் விகித உணவை பற்றியோ வேறு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் தாங்கள் தங்களுடைய வினாக்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். எனக்கு வயது 67 ஆகிறது. கடந்த 4-5 ஆண்டுகளாக நீங்கள் புதியபடி சிறுதானிய உணவு, மாம்பழ சம்பா முறை உணவு எடுத்தால் சாப்பிட்டு காஃபிக்கு அனுப்புவதில்லை. மற்ற புகைப்பிடிப்பது, அசைவம் எதுவும் இல்லை. இவ்வளவு இருந்து பழங்காலங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது உடலினுடைய நம்மளுடைய மூதாதைகளுக்கு வந்த ஒரு குறைபாடா அல்லது நம்மளுடைய உணவு பழக்கங்களில் 5-6 வருடங்களாக நல்ல முறையில் வைத்திருந்தும் இந்த மாதிரி தொந்தரவு வருவது என்ன காரணம்? இந்த முழங்கால் வலிங்கிறது ஒரு வாதத்தினுடைய தன்மையாக பார்ப்போம் சித்தர்கள். அந்த வாதத்தன்மையில புளி துவர் வெஞ்சிக்கின் வாதம்னு சொல்லுவோம். புளிப்பையும் துவர்ப்பையும் குறைக்கணும். அதை நம்ம அந்த சிறுதானிய உணவுகள் இதெல்லாம் ஒரு உடலை வலுவாக்கும். வாதக்கூறு குறையணும். அதில் உள்ள உலர்ந்த தன்மை, அதாவது 2 முட்டுகளுக்கு நடுவில் இருக்கிற உலர்ந்த தன்மை மாறணும்னா புளிப்பையும் துவர்ப்பையும் குறைக்கணும். அதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அடுத்து 2வது இது ஒரு நாளில் வர்ற விஷயம் கிடையாது. இது உங்களுடைய இளம் வயதில் நீங்கள் 30கள் 35களில் உங்களுடைய ஓய்வில்லாத உழைப்பு, அந்த நேரத்தில் நிறைய அலைஞ்சது, ரொம்ப நேரம் அது உடற்பயிற்சிக்கும் உடல் உழைப்புக்கும் நம்மளுடைய உணவுக்கும் கொஞ்சம் பொருந்தாத ஒரு வாழ்வு இருந்தது. அதெல்லாம் தான் அந்த ரொம்ப வேகமாக 65கள்லாம் அந்த காலத்தில் 80 வயது வரைக்கும் அது முட்டு வலி இல்லாமல் இருந்தது. 80க்கு மேலே தான் வரும் எல்லாருக்குமே வரும். 80களில் எல்லாருக்கும் ஒரு முட்டு வலி வரும். இன்னைக்கு 50, 55 பெண்களில் சில பேர் 45லாம் ரொம்ப இடுப்பு வலி, மூட்டு வலிலாம் வர்றதுக்கு காரணம் அவங்க இளம் வயதில் உணவுலையும் உடற்பயிற்சியிலையும் அக்கறை இல்லாமல் இருப்பது தான்.
இனிமேல் நீங்க என்ன பண்ணலாம்னா முடக்கத்தான் கீரை சூப்பு ரெகுலரா காலையில குடிக்கலாம். புளிப்பா வத்த குழம்பு, கார குழம்பு, அது மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். துவர்ப்பா இருக்கிறது, துவர்த்தல் உலர்த்தல் அர்த்தம். ஏற்கனவே உலர்ந்து இருக்கு முட்டில், அதனால உலர விடக்கூடாது. ஸோ நெய்ப்புத்தன்மை உள்ளதாக எடுக்கணும். நெய் கூட கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளலாம். அது தவிர கொஞ்ச நாளைக்கு வெளியே தைல பூச்சி, இந்த போட்டத்துக்காதி எண்ணெய், நாராயண தைலம், அது மாதிரி தைலங்களை போட்டுட்டு மீண்டும் கொஞ்சம் மூட்டுக்கு பயிற்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேவைப்பட்டால் சில சித்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்க வலுவாக. மற்றபடி பயப்பட வேண்டியது. இப்போ இந்த நிறுவனத்து மூலமாகவும் நாங்கள் அதிகப்படியான சிறுதானிய மதிப்பு புரோட்டோகால்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம். இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா வாழைத்தார் வெட்டும்போது கை ஷோல்டர் வந்து பெயின் ஆயிடுச்சு. அது வந்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் மெடிசன் இல்லாமல் நாங்கள் பரண்டை கொடுத்து தசை பிடிப்பு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்றாங்க, அதனால அந்த பெயின் முறையில் வந்துருக்காங்க. இது கூட அது மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் சார்? அந்த மாதிரி இருக்கும்போது மெயினாக வந்து அந்த தோல் மூட்டை இறங்கிருக்கலாம். இல்லை தோல் மூட்டில் ஒரு ஜவ்வு இருக்கு, மூட்டில் ஜவ்வு இருக்கிற மாதிரி லிகமெண்ட்னு சொல்லுவோம். அந்த லிகமெண்ட் சில நேரத்தில் வந்து நெஞ்சு போயிருக்கும், இல்லை நெஞ்சு போயிருக்கும். தைலங்களும் ரொம்ப எளிதான ஒரு விஷயம் என்னன்னா ஆவாரையும் வேலிப்பருத்தியும், ஆவாரையும் வேலிப்பருத்தி பத்துன்னு சொல்லுவோம். ஆவாரம் பூ, வேலிப்பருத்தி இலை ரெண்டையும் உலர்த்தி பொடி பண்ணிட்டு முட்டை வெள்ளைக்கரில் ஒரு ஸ்பூன் இந்த பொடியை கொஞ்சம் முட்டை வெள்ளைக்கரில் கலந்துக்கலாம். முட்டை பயன்படுத்த மாட்டீங்கன்னா அரிசி கஞ்சியில் போட்டு 10 போடும். எக்ஸ்டர்னலாக அந்த முட்டை மேலே 10 போட்டுட்டு அதை வந்து விட்டேன்னா அது ஒரு தினம் இரவு அதை போட்டிங்கன்னா நல்லா லிகமெண்ட் வந்து பிஞ்சிருந்தாலும் பொருத்திடும். ஃபேசியாக கொஞ்சம் இன்ஃப்ளேமாக இருந்தாலும் எடுத்துக்கும். அதை தாண்டி எக்ஸ்டர்னலாக போடுறதுக்கு இந்த நாராயண தைலம்னு சொல்லுவாங்க. அந்த தைலத்தை இதை 10 ஒரு வாரம் போட்டுட்டு நாராயண தைலத்தை வெளியே போட்டுட்டோம்னா மாறிடும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து பயிற்சியும் கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி பவுலிங் பயிற்சி இப்போ வந்து முதல்ல 10 போட்டு தைலம் போடுற வரைக்கும் ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்புறம் நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறம் கையை நல்லா பயிற்சி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். திருவிழா சோறுல வந்து ஒருத்தர் வெந்தனையை சாப்பிட்டா ஹெல்த் நல்லதுங்கிறாங்க, ஒருத்தர் தேர்ந்து சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க. எத்தனை நேரம் சாப்பிட்டா நல்லது? திருவிழாதி சூரணம் இரவுல தண்ணீர்ல இல்லைன்னா வெதுவெதுப்பான நீராகாரம் தேன்ல எடுக்கூடாது. ஒண்ணு வெந்நீர் இல்லைன்னா நீராகாரம், சீரக தண்ணி, அதுல இரவு மட்டும் எடுக்கணும். தொடர்ச்சி எடுக்கலாம். நீங்க வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், அதாவது ஒரு 6 மாதம் வரைக்கும் எடுக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கேப் எடுக்கணும். அதுக்கப்புறம் எடுக்கணும். திருவிழாதி நீங்களே தயாரிச்சு கொள்ளுங்க. அதனுடைய விதையை நீக்கி தயாரிக்கணும். கடுக்காய், நெல்லிக்காய், தாடிக்காய் 3ம் அதனுடைய விதையை நீக்கி மேல இருக்கிற தோலை மட்டும் பொடி பண்ணிக்கணும். அது மாதிரி பொடி பண்ணி அந்த பொடியை சாப்பிடணும் இரவுல. அது ரொம்ப நல்லது. குடிநீர் வந்து அதை கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுருந்தாங்க கொஞ்ச நாள் எடுத்துக்கணும். கபசுர குடிநீர், கபசுர குடிநீர் இனிமேல் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் எடுத்தா போதும். ரொம்ப தொடர்ந்து எடுக்க வேண்டாம். தொடர்ந்து எடுத்தா கொஞ்சம் வயிறு சூடாகும், புண்ணாயிடும். அதனால ஒரு வாரத்துக்கு 1 நாள் இல்லைன்னா 2 நாள் 60 மில்லி அளவுக்கு காலையில் எடுக்கணும். காலையில் திருவைத்திரியா? ஆமாம். ஐயா வணக்கம். இப்போ அந்த கொரோனா அச்சுறுத்தல்லைங்க நீராவி பிடிக்கிறது, ஆவி பிடித்தல், அது எத்தகைய பலனை? மிகச்சிறப்பானது. ஏன்னா இந்த வைரஸே முதல்ல மூக்கு வழியாக வாய் வழியாக தான் போகுது. அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் இல்லைன்னா அந்த நொச்சியலை போட்டு அதை எடுத்தோம் அப்படின்னா நல்ல அந்த சுவாச மண்டலத்தினுடைய முதல் பகுதி இல்லையா, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், மூக்குல இருந்து நாசில இருந்து தொண்டை வரைக்கும். இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கவங்க கூட இரவுல எல்லாரும் போய் இன்னைக்கு வந்து ஒரு தடவை ஆவி பிடிச்சிருக்கு. நல்ல கைகள் நம்ம திரும்ப சொல்றது, கைகளை நல்லா சானிடைஸ் பண்ணுறது, சோப்பு தண்ணி கழுவுறது, முகவுரம் போடுறது, அப்புறம் வந்து இடைவெளி இருக்கிறது. இருந்தாலும் இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இரவு வீட்டுக்கு போன உடனே ஒரு 5 நிமிஷம் வேலை வெளியே தினசரியே பண்ணலாம். இன்னைக்கு கண்டிப்பாக செய்து கொள்ளுங்க. நமக்கு தெரியாது இல்லையா, இப்போ இருக்கிறது தெரியாது. நல்ல ஆவி பிடித்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மஞ்சள் திரியும் பிடிக்கலாம். கொம்பு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த மஞ்சளை கொஞ்சம் தீ வச்சுட்டு அந்த புகையை நல்லா மூக்கில் வச்சு குடிச்சிங்கனாலும் மஞ்சள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த வைரஸுக்கு பயன்படுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால மஞ்சள் புகை ஆவி பிடிக்கிறது கண்டிப்பாக செய்யணும். ஐயா வணக்கம். காய்கறிகள் எது சாப்பிட சொன்னீங்க? மண்ணுக்கு அடியில் விளையிற காய்கறிகள் அதிகமாக சாப்பிடலாமா சாப்பிடலாம்? மண்ணுக்கு அடியில் விளையிறதுல கருணை சாப்பிடலாம். கருணை கிழங்கு வந்து நிறைய ஃபைபர் உள்ளது. மற்றதுல வந்து உருளை வந்து ஒரு 45 வயசுக்கு மேல குறைச்சிடுறது நல்லது. நான் சின்ன குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை, வயதானவர்களுக்கு மண்ணுக்கு அடியில் விளைய
45க்கு மேல கொஞ்சம் வாய்ப்பு வரக்கூடிய தன்மை அதிகமா இருக்குங்கிறதுனால அவர்களுக்கு அதிகம் கொடுக்க வேண்டாம். ஒருவேளை நெஞ்ச கரிக்கிற தன்மை, வயிற்று புண்கள், வாய்ப்பு தொந்தரவு அது மாதிரிலாம் இருந்தால் பொதுவாகவே கிழங்குகள் வேண்டாம். அதுல தேரன் நோயணுகாவிதின்னு சிறு மருத்துவத்தில் இருக்கு. அதுல என்ன சொல்லுவோம்னா, மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி பிறப்பு செய்யும். அதான் அவனோட விதியே. மண்பரவு கிழங்குகள்ல கருணையின்றி, கருணைனா கருணக்கிழங்கு, பிடிகருணை பாருங்க, அது பிடிகருணை தவிர மீதி எல்லாம் சாப்பிட வேண்டாங்கிறது நோயணுகா விதியிலேயே இருக்கு. அதனால அதை தவிர மற்றதை அவாய்ட் பண்ணணும். ஐயா சோத்துக்கத்தலையோட நல்லா சொல்லுங்க. சோத்துக்கத்தாழை ஒரு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு தாவரம். எந்த ஒரு பொருள் வறண்ட நிலத்துல வளருதோ அது குளிர்ச்சியா இருக்கும் பொதுவாகவே. அது நல்ல ஒரு தண்ணி இல்லாத வறண்ட இடத்துல வளரக்கூடிய சோத்துக்கத்தாழை ரொம்ப நல்லது. நம்ம சோத்துக்கத்தாழை நல்ல தண்ணி ஊற்றி வளர்த்தோம்னா அதனுடைய பயன் வந்து குறைவாக தான் இருக்கும். நல்ல ட்ரை லேண்டில் வளர்ந்தா அது நல்லது. அந்த கத்தாழைக்கு வந்து நிறைய பயன் இருக்கு. ரொம்ப குறிப்பா அதுக்கு என்ன பயன்னா, அதுக்கு இன்னொரு பேரே குமரி, பெண்களுக்கானதுங்கிறதுனால தான் அது குமரின்னு சொன்னாங்க. டிஸ்பெனோரியான்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் சமயத்தில் வர்ற வலி, அந்த 4 நாட்களுக்கு வந்து ரொம்ப வலிச்சு ரொம்ப இயல்பான வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருக்க பெண்களுக்கு வந்து அந்த சோத்துக்கத்தாழை மடலை எடுத்து அந்த உள்ள இருக்கிற ஜெல் இருக்கு இல்லையா, அதை நல்லா கழுவி இருக்கும் தண்ணியில. அந்த பிசுபிசுப்பு தன்மை போய் தண்ணியில கழுவணும்னா நல்ல நொங்கு மாதிரி நொங்கு மாதிரி இருக்கும். அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். டேஸ்டே இருக்காது, கசப்பு தன்மை லேசா இருக்கும். அந்த கழுவிட்டோம்னா அந்த கசப்பு தன்மை நிறைய குறைஞ்சிடும். அந்த கத்தாழை அப்படியே சாப்பிடலாம். அதுலேயே லேகியமா கட்டிப்பெல்லாம் குமரி லேகியம், மாட்டுக்குமரி லேகியம்லாம் வருது, அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். வயிற்று புண்கள் இருக்கவங்க, அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் சோத்துக்கத்தாழை நல்லது. சிறுநீர் எரிச்சல், யூரின்ல கல் இருக்கிறதுனாலையோ யூரினரி ட்ராக்ட் எரிச்சல் இருக்கவங்களுக்கும் கத்தாழை நல்லது. இதை தாண்டி வந்து ரொம்ப சூடு இருக்கவங்க, பித்த சூடு இருக்கு, கண்ணெல்லாம் எரியுது, அது மாதிரி இருக்கவங்க இந்த கத்தாழையும் நல்லெண்ணையும் சேர்த்து காய்ச்சணும். இது ஒரு 100 கிராம் எடுத்தால் இது ஒரு 200 ml நல்லெண்ணெய் போட்டு காய்ச்சிட்டு அந்த தண்ணி தண்ணி பூரா கத்தாழை முழுக்க தண்ணி தானே எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த நல்லெண்ணெயை பாட்டிலில் வச்சுக்கிட்டு வாரத்துக்கு 1 நாள் சனிக்கிழமை தலைக்கு தேய்ச்சி குளிச்சோம்னா உடம்பு குளிர்ச்சி. இப்போ வேண்டாம், ஜனவரி 15 தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அந்த அது பேரே குமரி தைலம், அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஐயா வணக்கங்க. நாராயண தைலம்னு சொன்னீங்க, அது எங்கே கிடைக்குங்க? நாமளே தயார் பண்ணி. நாராயண தைலம் பொதுவாக சித்த ஆயுர்வேத கடைகளில் கிடைக்கும். அது நிறைய மூலிகள் இருக்குது, 70-80 மூலிகள் இருக்கு. எல்லாம் வேர்கள்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. நல்ல வைங்கன்னா எஸ்கேஎம் சித்தப்பொருள் இருக்கும், எஸ்கேஎம் அவங்க தயாரிக்கிறாங்க, கோட்டக்கல்ல இருக்கு, ஆரிய வைத்தியசாலா இருக்கு. எல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் எல்லாம் சித்த ஆயுர்வேத கடைகளில் கிடைக்கும். மகா நாராயண தைலம், வாத நாராயண தைலம், நாராயண தைலம்ன்ற பேர்ல இருக்கு. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மரபு இருந்து அது அங்கேயே வாங்கிட்டு கிடையாது. முத்துல தேங்காயில் எடுக்கக்கூடிய பால், அந்த தேங்காய் பால் வந்து மூட்டு வலிக்கு குணமாகுதுன்னு சொல்றாங்க, அது உண்மைங்களா? மூட்டு வலிக்கு எனக்கு தெரியல. ஆனால் தேங்காய் பால் வந்து ஒரு பெரிய கல்பம் மாதிரி, தாய்ப்பால் மாதிரி நாங்கள் சொல்லுவோம், அந்த அளவுக்கு முக்கியமானது. ஆனால் மூட்டு வலிக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கான்னு தெரியல. தேங்காய் பாலில் மெயினாக குடல் புண்கள் ஆற்றுறது, ஈவன் அது புற்றுநோய்க்கு கூட அதை சாப்பிட சொல்றோம். பட் மூட்டு வலிக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏதாவது விசாரிச்சு சொல்றேன். ஐயா வணக்கம். வணக்கம். 30 வருஷமா எனக்கு மூக்கில் சுவாசமே இல்லாமல் இருக்குது. நீரனால அப்படியே தொடர்ச்சி எடுத்து இருக்குது. சுவாசம் மட்டும் தெரியுது, மற்ற எதுவுமே 3 மாசம் சமைக்கிறது எதுவுமே தெரியுது. அது சில பேருக்கு வந்து அனாஸ்மியான்னு பேருமா, மனம் தெரியாது, மூக்கில் வந்து அந்த மனம் தெரியாது. சுவை தெரியுதா? சுவை தெரியுது. அதான் சில பேருக்கு சுவையும் தெரியாது, மனம் ரெண்டுமே இருக்கும். சில அது வந்து ஒரு நரம்பு இருக்குமா, நம்முடைய சுவாசத்துல மனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபாக்ட்ரி அப்படின்னு ஒரு நரம்பு இருக்கு. அந்த நரம்பு முடிச்சுகள் வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கும். ஒரு எளிய முறை என்னன்னா, அந்த ஆவி பிடிக்கிறது, நொச்சியில மஞ்சள் தூள் போட்டு ஆவி பிடிக்கிறத ரெகுலரா பண்ணுங்க. ஆயுர்வேதத்துல அணு தைலம்னு ஒன்று இருக்கு. அந்த அணு தைலத்தை சொட்டு மாதிரி மூக்கில் விடணும், 2 சொட்டு. எல்லா சித்த ஆயுர்வேத கடைகள்ல இருக்குமா, நான் எளிய மருந்து தான். அதை வந்து 2 சொட்டு விடணும். அதை விட்டோம்னா அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற நரம்புகள் திரும்ப போயிடாமல் நிச்சயமா அந்த சுவை இது வந்து மனம் வர ஆரம்பிச்சிடும்.
தாண்டி இந்த சுவாசத்துல நமக்கு மனம் தெரியல அப்படிங்கிறதுனால வேற ஏதாவது நோய் இருக்காங்கிறதையும் சோதிச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு அறிகுறியா இருக்கு. ஈவன் கரோனா வைரஸ்ல கூட மனம் தெரியாம போறது முக்கியமான ஒரு அறிகுறி. அதனால நீங்க வந்து ரொம்ப நாளா இருக்குதுங்கிறதுனால வேற ஏதாவது மூளை சார்ந்த விஷயங்கள்ல உள்ள சுவாச மண்டலத்துல பிரச்சனை இருக்கான்னு ஒரு மருத்துவரை பார்த்துக்கோங்க. எளிய முறையில நீங்க ஆவி பிடிக்கிறது அணுந்தேலம் போடுறது சரியா. நன்றி. வெந்தயம், வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இந்த 4ஐயும் வந்து தொடர்ச்சியா எடுத்துட்டு வரும். இன்னொன்னு லேசா உயர்வுக்குள்ள மாத்திரை போகாதுங்க. 200 இருக்கணும், 230 இருக்கணும், உடனே போய் மாத்திரைக்கு போக வேண்டாம். நல்ல இந்த வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பூண்டு வேக வச்சு சாப்பிடுங்க. சின்ன வெங்காயத்தை வேக வைக்காம தயிர் பச்சைக்கு மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் கருவேப்பிலை பொடி அதை உள்ளத்தை பொடி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியம் வெந்தயம். வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடலாம், இல்லை அப்படியே வறுத்து வாயில போட்டுக்கலாம். வெந்தயம், வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 4ஐயும் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் குறைச்சிடும், நல்ல கொலஸ்ட்ரால் கொஞ்சம் போடும். இது தவிர பாதாம் பருப்பு 10 போல காலையில் எடுத்துக்கணும், அதுவும் நல்லா. ஐயா வணக்கம். வணக்கம். எனக்கு 60 வயசு ஆகுதுங்க. இது வந்து ப்ரெஷர் சுகர் இல்லைங்க. சமீபத்தில் தான் வந்துச்சு சொல்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணி மாத்திரை எடுத்துக்கிறாங்க. இந்த மாத்திரை சாப்பிடாம நான் எப்படி இயற்கையாக ஏதாவது சாப்பிட்டா குணமாகலாம்? இல்லை, நீங்கள் அது முக்கியமான சர்ச்சை. அது உங்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, சர்க்கரையோட அளவு, அப்புறம் எவ்வளவு நாளா அது இருக்கு, அதுக்கப்புறம் அந்த இரத்த கொதிப்புடைய அளவு, இதெல்லாம் பொறுத்து தான் மருந்துகள் இல்லாமல் அதை கொண்டு வர முடியுமாங்கிற முடிவு எடுக்க முடியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சார். ஆரம்ப கட்டத்தில் லேசாக கூடியிருக்கு, ஒரு 150 110 இருக்க வேண்டியது இப்போ 150 இருக்கு. சர்க்கரை போஸ்ட் பிராண்டியல் வந்து 160 கூட இருக்குது, 210 இருக்குன்னா அழகா உணவு வச்சு கொண்டு வந்துடலாம். 3 மாசம் பயிற்சி பண்ணுங்க. கொண்டு வர முடியலையா, ஒருவேளை இன்சுலின் சுரப்பே குறைவா இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல மருந்துகள் எடுக்க தயங்காதீங்க. பக்கத்துல இருக்க ஏதாவது சித்த மருத்துவரோ ஆயுர்வேத மருத்துவரோ, அதுவும் இல்லை சரியாக நவீன மருத்துவமா எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளுடைய சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கணும். பெரும்பாலும் உணவு மூலமாக கொண்டு வந்துடலாம், பெரும்பாலும். ஆனா அந்த பெரும்பாலுங்கிற கேட்டகரியில் நீங்க இருக்கீங்களாங்கிறத நீங்க முயற்சி பார்த்தா தெரியும். ஒரு சிலருக்கு அது பணி செய்யாத ஒரு சூழல் இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் கட்டுப்பாட்டில் இருக்கணும். சர்க்கரைன்னு ஒரு வியாதியே கிடையாது, அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்காதீங்க. ஏன்னா பல பேர் அப்படி தவறா நினைச்சாங்க. அதாவது சில நேரத்தில் இயற்கை மருத்துவத்துக்கு மீதான ஒரு பற்றுல ஒரு நோய்வாய்ப்பட்ட தன்மையை வந்து ஒரு மறந்து போய் ஒரு தீவிர நிலைக்கு போனதுக்கப்புறம் அவசரமா மருத்துவத்தை போடுற நிலைமை இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல முயற்சிங்க, உணவுலேயே கட்டுப்பாடு பண்ணி கொண்டு வர பாருங்க. சரி வரலைன்னா ஒரு மருத்துவரிடம் பார்த்து கரெக்டா சரி செய்து கொள்ளுங்க. நன்றிங்க. ஐயா வணக்கம். வாய்ப்புள்ளிங்க வந்து நல்லெண்ணெய் மட்டும் செய்யலாமா, வேற எதாவது யூஸ் பண்ணலாம்? நல்லெண்ணெய் தான் செய்யணும். ஆயில் புள்ளிங் வந்து நல்லெண்ணெய் தான். ஏன்னா பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால நல்லெண்ணெயில அதுவும் நல்ல ஒரு 5 நிமிடமாவது வாய்க்குள்ள ரொம்ப நேரம் வச்சிருந்து குப்பிடிக்கணும். சில பேர் வாயில வச்சுட்டு அப்படி துப்புறாங்க, அது கிடையாது. நல்லா குப்பிடிக்கணும். ஏன்னா அதுக்கு செய்கையே என்ன தெரியுமா, உமிழ்நீர் குளங்களை எல்லாம் ஓப்பன் பண்ணுது. உமிழ்நீர் குளங்களை ஓப்பன் பண்ணி உமிழ்நீர் குளத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள், தொண்டையில எல்லாம் மூச்சு வராத அளவுக்கு பார்க்குற அளவுக்கு அது உதவியா இருக்கும். கண்டிப்பா நீங்க ரொம்ப நேரம் வச்சிருந்து நல்லெண்ணெயை மட்டும் பயன்படுத்துங்க, வேற என்ன பயன்படுத்த வேண்டும். ரொம்ப நன்றி. பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யும் முன்பு டாக்டர் மணிவேல் இந்திய அகில இந்திய ஆராய்ச்சி நிலையத்தினுடைய மருத்துவத்துறையுடைய தலைவராக குஜராத்தில் உள்ள ஆனந்தில் பணியாற்றினார். இப்பொழுது வேலை சென்று வந்திருக்கின்றார். மருத்துவ பெயர்களோடு பல்லாண்டு காலம் ஆராய்ச்சி செய்தவர் என்கின்ற முறையில் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். 2 நிமிஷம் மட்டும்தான். 25 வருஷம் குஜராத்தில் வடநாட்டு விவசாயிகளுக்காக பாடுபட்டு, நீங்களாம் சாப்பிட்றீங்களா சிப்ஸ் சாப்பிட்றீங்களா, பொட்டேட்டோ சிப்ஸ், அந்த வெரைட்டி பூரா டெவலப் பண்ணது நான் தான். இந்தியா பூரா எல்லாம் என்னோடய வெரைட்டியாக சிப்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே போல் கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணி அதில் ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணி இது பெரிய பெரிய கடலையாக வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா சாப்பிட்றது, அந்த வெரைட்டி டெவலப் பண்ணது நான் தான், எங்கள் டீம்.
இப்போ அது பூரா உலகத்தை எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அமுக்குரா அப்படின்னு சொல்லி ஒரு இது அஸ்வகந்தான்னு சொல்கிற அந்த கிராப்பை வந்து புதுசாக கண்டுபிடிச்ச வெரைட்டி. இந்த மாதிரி வட இந்தியாவில் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கே சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட வேடசந்தூரில் இருக்கிற ரிசர்ச் சென்டர் வந்து தலைவராக பதவியேற்றிருக்கிறேன். உங்களுக்கு எந்த வித சம்பந்தமான தேவைகள் இருந்தாலும் ஐயாவோட இந்த குழு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃபார்ம், இதை கண்டிப்பாக வந்து நாம் வந்து எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய இந்த காலகட்டங்களில். இப்போ ஐயா பேசின ஒரு பெரிய இது, நாங்களும் ஒரு 9 தலைமுறையாக சித்த வைத்தியர்கள் தான். இது வரைக்கும் என் குடும்பத்தில் 9 தலைமுறை யாருமே ஆஸ்பத்திரி பார்க்கல. அதுதான் வந்து உண்மையான ஒரு இது. எங்கள் பசங்களும் அதே மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், பொதுவாக டயலாக்னா தொந்தி இருக்கும். தொந்தி இல்லாமல் ஒரு சிம்பிளாக இருக்கிறது காரணம் வந்து அதுதான். உணவே மருந்து மருந்தை உணவு அப்படிங்கிற மாதிரி. இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த சிறுதானியம் சொல்லிட்டு நல்லா இருந்தது. ஆனால் என் உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது. எதுக்கு இந்நேரத்தில் கொடுக்குறேன்? 4 மணிக்கு 7 மணிக்கு தானே சாப்பாடு கொடுப்பேன், 4 மணிக்கு என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. இப்பயே சொன்னேன் நைட் சாப்பாடு கட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் நான் ஒரு கெஸ்ட் வீட்டு போனேன்னா உடனே சாப்பிட சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சமாக சாப்பிட சொல்லுவாங்க, நிறைய அள்ளி போட்டு இன்னும் கொஞ்சம் போடுவாங்க. அது விருந்தோம்பு. அப்பையும் ரொம்ப பவ்யமாக காலையில் போட்டு சாப்பிட்றேன், பேக் பண்ணி வை, காலையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வரணும். சரிங்களா? உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மனக்கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடலாங்க. இது முடியாத காரியம் இல்லை. விவசாயம் சம்பந்தமாக எந்த விஷயங்கள் இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா டெக்னாலஜி உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இந்த பகுதியில் வந்து நாங்கள் எப்போ ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து அதிக அளவில் மஞ்சள் போட்டுட்ருக்கிறீங்க, ஆனால் ஒரு ஆல்டர்னேட் க்ராப் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குதுங்கிறது தெரிய வருது. ஏன்னா அதில் வருமானம் இல்லை சாமி, வேறு வழியில் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தெரியுது. மஞ்சள் இலையை வந்து மதிப்பீட்டு பண்ணலாமா அப்படின்னு ஒரு யூனிட் போடலான்னு யோசிச்சுட்ருக்கோம். மஞ்சள் இலையிலிருந்து ஆயில் எடுத்துருந்தோம்னா அப்போ உங்களுக்கு கிழங்கு ஒரு பக்கம் காசு, இலை ஒரு பக்கம் காசு அப்படிங்கும் போது இலையை விற்று செலவு, கிழங்கு வந்து வீட்டுக்கு வருமானமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 3 விஷயம் தான் வேணும். காசு பணம் இருந்துச்சுன்னா 10% சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னால் தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எவ்வளோ காசு இருந்தாலும் 10% தான் அஷ்யூர்டு சந்தோஷம் கிடைக்கும். 40% சந்தோஷம் எங்கேருந்து கிடைக்கும் தெரியுமா? நாம் விரும்புகிறவங்க நம்ம கூட வாழ்ந்தாலும், இல்லை நாம் விரும்புகிறவங்க நம்ம கூட நம்ம வாழ்ந்தாலும், நல்லா பார்த்துக்க, நாம் விரும்புகிறவங்க கூட நம்ம வாழ்ந்தாலும், இல்லை நம்மளை விரும்புகிறவங்க நம்ம கூட வாழ்ந்தாலும், பசங்க நமக்கு பிடிக்கும், அவங்க கூட வந்தால் சந்தோஷமாக இருக்கும், ஆனால் விட்டுட்டு போயிடுவான். ஸோ இதில் 40% இருக்குது. இது நமக்கு கிடைக்குமாங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும். கொண்டாட்டியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பிடிச்சா சந்தோஷமான வாழ்க்கை, பிடிக்கலன்னா 40% போச்சு. சரி, மிச்சம் 40% எங்கே கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாம் விரும்புகிற செயலை செய்வதால் கிடைக்கிறதுன்னு சொல்லுவோம். எனக்கு பாட்டு பாடினா பிடிக்கும், நான் பாடினா என் பொண்டாட்டி என்ன கலந்த மாதிரி கத்துறேன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் விரும்புகிறத நான் செய்கிறதே சந்தோஷம் போயிடும். அப்போ அதோடைய ஹாபின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய விரும்புகிற விஷயம் அதை செஞ்சு நான் கடைசியாக 10% அது எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் தேடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்வாங்க. இதுவரை நம்முடைய கேள்விகளுக்கு எல்லாம் விளக்கம் தெரிவிக்கும். சிறுதானிய ஊட்டச்சத்துக்கள் மட்டுமல்ல, உணவை பற்றியும் அதை நாம் உட்கொள்வதை பற்றியும், மருந்திய உணவை மருந்து என்பதை பற்றியும், நோய் நாடு நோய் முதல் நாடு அதன் நாடு வாய்ப்பு சொல்லுகின்ற ஏற்ப நம்முடைய வாழ்க்கை முறையை எவ்வாறு